இந்த காலை வேளையில் உங்களோடு கூட நான் பேசுவதற்காக தேவனுடைய சமூகத்தை நான் பார்த்தபோது ஆண்டவர் எனக்கு தந்த ஒரு அற்புதமான வசனத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. எல்லாரும் சொல்லுங்கள், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. வேதாகமம் முழுவதும் நாம் கையில் வைத்திருக்கிறதான இந்த பரிசுத்த வேதாகமம் முழுவதும் வாக்குத்தத்தங்களால் நிறைந்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. தேவன் நம்மை வாக்குத்தத்தங்களை கொண்டு நம்மோடு பேசுகிறவரும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனுமாய் இருக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் முழுவதும் வாக்குத்தத்தத்துக்குள்ளாக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லாமல் வெளியே, வாக்குத்தத்தத்திற்கு வெளியே நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்படவில்லை. சகலவித ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தத்தின் மூலமாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் கவனமாய் கவனியுங்கள், விசுவாசிங்க, உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அல்லேலூயா. இந்த வார்த்தையானது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. வாக்குத்தத்தம் பண்ணினவர், வேதம் சொல்லுகிறது, நான் பொய் சொல்லுவதற்கு மனுஷன் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பேனோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பேனோ, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிவதில்லை என்று சொன்ன கர்த்தர் அவருடைய வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். அல்லேலூயா சொல்லுங்க, ஸ்தோத்திரம். அதாவது இப்ப நமக்குள்ள இருக்கிற ஒரு கேள்வி என்ன தெரியுமா? வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் திரளான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. சகல வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எனக்கு புறஜாதியான எனக்கு சொந்தமாகுமா? புறஜாதியான சபையாகிய நமக்கு வாக்குத்தத்தங்கள் சொந்தமாகுமா? ஏனென்றால் பலருடைய கேள்வி என்ன என்றால், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆபிரகாமின் சந்ததியாகிய இஸ்ரவேலர்களுக்கு தானே இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யூதர்களுக்கு தானே இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இருக்கிறது. புறஜாதிகளாகிய நமக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் சொந்தமாகுமா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்கலாம். ஏனென்றால் வாக்குத்தத்தங்கள் புதிய ஏற்பாட்டு சபைக்கு சொந்தம் அல்ல, இஸ்ரவேலர்களுக்கு தான் சொந்தம் என்று பிரசங்கிக்கிற பிரசங்கியார்களே அநேகர் இருக்கிறார்கள். ஆகையினாலே தான் சொல்லுகிறேன், இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு சொந்தமாகுமா, இல்லைன்னா ஆபிரகாமின் சந்ததியான இஸ்ரவேலர்களுக்கு மட்டும்தான் இது சொந்தமா என்ற ஒரு கேள்வியை நான் உங்களுக்குள்ளே எழுப்புகிறேன். அல்லேலூயாவா. அப்படிப்பட்ட ஒரு கேள்வி இல்லாவிட்டாலும் நான் கேள்வியை எழுப்புகிறேன். ஏனென்றால் இதை குறித்த ஒரு சரியான தெளிவு நமக்கு இருந்தால் ஆசீர்வாதம் எனக்குரியது என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ளுவோம். ஆமாவா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆபிரகாமின் சந்ததியான இஸ்ரவேலர்களுக்கு மட்டும்தான் சொந்தமா, இல்லாவிட்டால் புறஜாதிகளாகிய நமக்கு சொந்தமா? எத்தனை பேர் சொல்றீங்க இஸ்ரவேலர்களுக்கு சொந்தம் இல்ல புறஜாதியாராகிய நமக்கு சொந்தம்? ஆமாவா? அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புறஜாதியாராகிய நமக்கு சொந்தம் என்றால் வேதம் நமக்கு அதற்குரிய வெளிச்சத்தை தேவன் நமக்கு காண்பிக்கணும். வேதம் நமக்கு தெளிவாய் காண்பிக்கணும். ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பித்து விட்டு வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்கள் என்ன என்பதையும் ஒரு சில ஆசீர்வாதங்களை மட்டும் நான் வேகமாய் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 6, 7, 8. வேத வசனம் அவமாய் போயிற்றென்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர்கள் அல்லவே. நல்லா கவனிங்க, இஸ்ரவேலர்கள் எல்லாரும் இஸ்ரவேலர்கள் அல்லவே. வேத அடுத்த வசனம், அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. எல்லாரும் கொஞ்சம் ஆழமாய் கவனிங்க. அவர்கள் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே. அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி
பிள்ளைகள் ஆனவர்கள், நல்லா கவனிங்க, மாம்சத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்களே அந்த சந்ததி எண்ணப்படுகிறார்கள். அல்லேலூயாவா? இல்ல, போதும் போதும், அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுக்கு அநேகம் பிள்ளைகள் இருந்தாங்க, ஆமாவா? ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க? கேத்தூராளின் பிள்ளைகள் 5 பிள்ளைகள், ஆகாரின் மகன் ஒருவன். ஈசாக்கு என்பது யாருக்கு பிறந்த பிள்ளையா இருக்கிறார்? அவன் தான் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன், சாராளுடைய குமாரன். அப்ப ஆபிரகாம் மொத்தம் எத்தனை பிள்ளைகள்? 7 பிள்ளைங்க. இந்த 7 பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று எண்ணப்பட்டாலும் எல்லாரும் ஆபிரகாமின் பிள்ளைகள் அல்ல. அல்ல, வேதம் என்ன சொல்லுகிறதா? வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவனே ஆபிரகாமின் மகன். அப்ப நான் சொல்லுகிறேன், மாம்சத்தின்படி பிறந்த இஸ்ரவேலர்கள் அவர்கள் ஆபிரகாமின் சந்ததிகள் அல்லன்னு சொன்னார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னும் நீங்க விளங்குற மாதிரி இன்னும் ஒரு சில வசனங்களை சொல்றேன் பாருங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். கலாத்தியர் 3:7. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று. எல்லாரும் கவனிங்க, முதல்ல சொன்ன வசனத்தை இதை சேர்த்து பாருங்க. மாம்சத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்கள் பிள்ளைகள் அல்ல. ஆபிரகாமுக்கு அநேகம் பிள்ளைகள் இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் ஆபிரகாமின் பிள்ளைகள் அல்ல. வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவனே ஆபிரகாமின் பிள்ளை என்று சொல்லி இருக்கிறார். இந்த வார்த்தை என்ன சொல்லுது? விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. ஆமென் சொல்லுங்க. அப்ப உலகம் எங்கிலும் இருக்கிற யாரானாலும், வானத்தின் கீழே இருக்கிற எந்த மனுஷனானாலும், யார் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, அத்தனை பேரும் யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்களா? ஆபிரகாமின் பிள்ளைகள். நீங்களாம் இந்த காலையில் யாருடைய பிள்ளைகளா வந்திருக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க, ஆபிரகாமின் பிள்ளைகள். அல்லேலூயாவா? கொஞ்சம் ஆண்கள் எல்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகளா இருக்கிற பிள்ளைங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப நாம எல்லாரும் யாராக இருக்கிறோம்? விசுவாசத்தினால ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்ப விசுவாசத்தினால் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தால் ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எனக்கு சொந்தமாய் மாறும். இன்னும் ரொம்ப தெளிவா சொல்றேன், நீங்க அசைக்க முடியாத நம்பிக்கைக்குள் வார்த்தைகள் இருக்கிறது. கலாத்தியர் 4:28. கலாத்தியர் 4:28. சகோதரரே, நல்லா கவனிங்க. முதல்ல என்ன சொல்லுகிறார்? மாம்சத்தின்படி பிறந்த எல்லாரும் ஆபிரகாமின் பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவனே ஆபிரகாமின் மகன். அந்த வாக்குத்தத்தம் எதனால வருகிறது? விசுவாசத்தினால வருகிறது. விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவரவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். சகோதரரே, நாம் யாரை போல சொல்லுங்க? யாரை போல? இஸ்மவேலை போல அல்ல. கேத்தூராளின் பிள்ளைகள் 5 பேர் இருந்தாங்களே, அவர்களை போல அல்ல. அவர்கள் எல்லாரும் மாம்சத்தின்படி பிறந்தவர்கள். இது ஒன்று விளங்குது. அவர்கள் பிறக்கும் போது ஆபிரகாமுக்கு பலன் இருந்தது, மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும். யோவான் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறபடி மாம்சத்தினாலும் புருஷனுடைய சித்தத்தினாலும் பிறந்தவர்கள். ஆபிரகாமுக்கு பலன் இருந்தது. ஆனால் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த ஈசாக்கு அவன் மாம்சத்தின்படி பிறந்தவன் அல்ல. ஆமென் சொல்லுங்க. ஏன் என்றால் ஈசாக்கு பிறக்கும் போது ஆபிரகாமுக்கு வயது என்ன? 100. சாராளுக்கு வயது 90. சாராளின் கற்பம் செத்து போனது. ஸ்திரீகளுக்கு உண்டான வழிபாடு நின்று போயிற்று. ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனது. இப்போ ஒரு குழந்தை பிறப்பதற்குரிய வாய்ப்பே இல்லை. இந்த சூழ்நிலைமை வருகிற வரைக்கும் தான் ஆண்டவர் அவனை 100 வயது வரைக்கும் காத்திருக்க செய்தார். ஏனென்றால் இதற்கு முன்பு அவனுக்கு பிள்ளைகள் பிறந்திருக்கும். இதே ஈசாக்கு முன்பு பிறந்திருந்தால் அவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவனாய் இருந்திருக்க மாட்டான், மாம்சத்தின்படி பிறந்தவனாய் இருந்திருப்பான். ஆனால் என்னால் முடியாது, இது என்னால் அல்ல என்று அந்த சூழ்நிலைமை வரும்போது கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தினாலும் அவருடைய வார்த்தையினாலும் ஆவியினாலும் ஒரு பிள்ளை பிறக்கிறதே, அதுதான் ஆவிக்குரிய பிள்ளையாய் மாறினது. அவன் தான் ஈசாக்கு.
அல்லேலூயா. அந்த ஈசாக்கை போல நீங்களும் நானும் மாம்சத்தின்படி பிறந்தவர்கள் அல்ல. இப்ப வாசிங்க யோவான் 1 அதிகாரம் 12-13. யோவான் 1:12-13 வசனம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதை கவனியுங்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள், நல்லா கவனிங்க, எவர்கள்? ஆண்டவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் எந்த பிள்ளைகளா? விசுவாசத்தின் பிள்ளைகள். ஆபிரகாமை போல நம்ம எல்லாரும் விசுவாசத்தின் பிள்ளைகள். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அல்லேலூயா. அங்கதான் பைபிள் சொல்லுது, நீங்கள் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளா இருக்கிறீர்கள். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இன்னும் முகத்துல ஒரு மகிழ்ச்சி வர மாட்டேங்குதே. அல்லேலூயாவா. நீங்கள் எல்லாரும் யாராக இருக்கிறீர்கள்? வாக்குத்தத்தத்தின்படி ஆபிரகாமின் பிள்ளைகளா இருக்கிறீங்க. அல்லேலூயா. இன்னும் சிலர் கேள்விக்குறியோட தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போறார். அல்லேலூயாவா. நீங்கள் எல்லாரும் வாக்குத்தத்தத்தின்படி யாராக இருக்கிறீங்க? ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். இப்போ வாக்குத்தத்தத்துக்கு வருவோமா? இப்ப வாசிங்க 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 20வது வசனம். 2 கொரிந்தியர் 1:20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. வாக்கு தத்தங்கள் யாருக்குள்ள இருக்கிறது? ஆபிரகாமுக்குள்ள இல்ல, ஆபிரகாம் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறது. வாக்கு தத்தங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வாக்கு தத்தம் ஆனாலும் சரி, புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் ஆனாலும் சரி, வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. வாக்கு தத்தம் யாருக்குள்ள இருக்கிறது? ஆபிரகாமுக்குள்ள இல்ல, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயாவா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. இவைகள் எனக்கு எப்படி சொந்தமாகிறது என்பது இன்னும் ஒரு சில வசனங்களை வாசித்து விட்டு வாக்கு தத்தங்களுக்கு நேராக நம்முடைய இருதயங்களை நாம் திருப்பலாம். கலாத்தியர் 3 அதிகாரம் 16-29 வாசிக்கலாம். கலாத்தியர் 3:16 இல்லமா, கலாத்தியர் 3:16. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டது, சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததி என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. எல்லாரும் கவனிங்க. ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட எல்லா வாக்கு தத்தங்களும் சந்ததிகளுக்கு என்று சொல்லப்படாமல் சந்ததிக்கு என்று ஒருமையில சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சந்ததி கிறிஸ்துவே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. எத்தனை விளங்குது? அல்லேலூயாவா. அப்ப வாக்கு தத்தங்கள் எல்லாம் யாருக்குள்ள இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் வாசிங்க எபேஸ் 29வது வசனம், அதே கலாத்தியர் 3:29. நீங்கள் கிறிஸ்து உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாயும். என்ன அருமையா ஒன்று, நான் உங்களுக்கு கரெக்டா சொல்றேன்னு நினைக்கிறேன். கரெக்டா புரியுற மாதிரி தான் சொல்லிட்டு வரேன். அல்லேலூயாவா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும். இப்ப நீங்க யாருடைய சந்ததியா இருக்கிறீங்க? ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறீங்க. ஆவிக்குரிய நிலைமையில நீங்கள் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததிகள். உங்கள் தகப்பன் யார் என்றால் விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம். அல்லேலூயாவா. அதனால்தான் கர்த்தருடைய பிள்ளைகள் எதை நம்ம பார்க்கிறதில்லை, ஜாதி பார்க்கிறதில்லை. ஏன்னு கேட்டா எங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு தகப்பன் உண்டு. அது யார்? விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம். நாங்கள் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததியாராய் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் ஆவிக்குரிய நிலைமையில வாக்கு தத்தத்தை நீங்கள் உரிமை பாராட்ட முடியும் என்பதற்காக கொஞ்சம் நான் உங்களுக்கு முகவரியை சொல்லுகிறேன். கொஞ்சம் கவனிங்க. முகவரி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்பதான் நீங்க அதை உரிமை பாராட்ட முடியும். அப்ப நான் யாராக இருக்கிறேன்? ஆபிரகாமின் சந்ததியாக நான் இருக்கிறேன். வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. ஓகேவா. இப்போ எபேசியர் 3 அதிகாரம் 3 வசனம். எபேசியர் 3
3 என்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள், எல்லாரும் கவனிங்க, கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். அப்ப வாக்குத்தத்தங்கள் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால் கிறிஸ்துவின் மூலமாக புறஜாதிகளாகிய நமக்குத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி கொஞ்சம் நன்றி சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? புறஜாதிகளாகிய நமக்கு தான். அல்லேலூயாவா. ஏனென்றால் நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம்? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக, விசுவாசத்தினாலே ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் உடையவர்களானால் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு சொந்தமாய் இருக்கிறது. இதை விட இன்னும் தெளிவான ஒரு வசனத்தை காமிச்சிடட்டுமா? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கலாத்தியர் ஆபிரகாமுக்கு உண்டான, இப்ப எல்லாரும் கவனிங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் யாருக்கு வரும்படியாக? இஸ்ரவேலர்களுக்கு இல்ல, யூதர்களுக்கு இல்ல. யாருக்கு வரும்படியாக? புறஜாதிகளாகிய நமக்கு வரும்படியாக. வாக்குத்தத்தங்கள் எல்லாம், அல்லேலூயா, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. வாக்குத்தத்தம் பண்ணினவர், எல்லாரும் சொல்லுங்க, வாக்குத்தத்தம் பண்ணினவர். அப்ப வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எனக்கு சொந்தம். எத்தனை பேர் விளங்கிச்சு? வாக்குத்தத்தங்கள் எல்லாம் புறஜாதியாகிய நமக்கு சொந்தம். எந்த வாக்குத்தத்தம்? ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தங்களும். ஆமாவா? சரி, வருஷ கணக்கில் நம்ம சொல்லிட்டே போலாம். ஒரு 3 ஆசீர்வாதங்களை மட்டும் நான் சுருக்கமாய் சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். 1, ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் புறஜாதிகளாகிய நமக்கு சொந்தமாயிற்று. 1 12ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 3 ஆசீர்வாதங்களை நான் உங்களோடு கூட சொல்ல போகிறேன். வாசிக்கலாமா? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். சத்தம் வரமாட்டேங்குதே. எல்லாரும் ஒரு மாதிரி கேள்விக்குறியோடு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க. நீ ஆசீர்வாதமாய் சொல்லுங்க. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இது ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட முதல் வாக்குத்தத்தம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் வாக்குத்தத்தமாக கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் புறஜாதிகளாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்தின் முதல் ஆசீர்வாதம் என்ன? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயாவா. பக்கத்தில் சொல்லுங்களேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். சபையில் அப்படியே பார்த்து பக்கத்தில் சொல்லுங்களேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நம்புறீங்களா? ஆமென். அல்லேலூயா. சரி, ஆசீர்வாதம்னா என்ன? ஆசீர்வாதம் என்பது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையில தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? இந்த வார்த்தை என்றைக்கு ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரோ, ஈசாக்கை பார்த்து சொன்னாரோ, இல்லாவிட்டால் ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்னாரோ, நோவாவை பார்த்து சொன்னாரோ, யாரை பார்த்து ஆண்டவர் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரோ, அந்த வார்த்தை அவருடைய சிரசின் மேல் ஜீவனாக வந்து அமருகிறது. ஜீவனாக வந்து அமருகிறது. அந்த ஜீவன், ஆசீர்வாதம் என்கிற ஜீவன் அவர்கள் மேல் இருக்கிற வரைக்கும் அவர்கள் செய்வதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். விதை தானியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் எதை செய்தாலும் அது ஆசீர்வாதமாக ப்ரொடக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் என்ன? உங்க தலையின் மேல, சிரசின் மேல எது அமர்ந்திருக்கிறது? தேவனுடைய ஆசீர்வாதம் என்கிற ஜீவன் அமர்ந்திருக்கிறது. ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயாவா. உங்க தலை மேல இருக்குதா? ஆமாவா? நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார்.
இந்த முக்கூடலிலும் முக்கூடலை சுற்றிலும் இருக்கிற எந்த இடத்திலும் வந்திருந்தாலும் நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். இதுதான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம். புதிய ஏற்பாட்டு சபையாகிய நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஒருவேளை ஆண்டுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் தாழ்வில் இருக்கலாம், ஒருவேளை ஆசீர்வாதம் அற்ற நிலைமையில ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சிலர் ஒருவேளை நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள் எனக்கு தெரியாது. நான் சத்தியத்தை உங்களோடு பேசுகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்திற்கு வெளியே ஒருபோது நான் பேசுவதில்லை. ஏனென்றால் இந்த ஊழியத்தின் தலைப்பே நாங்க என்ன வச்சிருக்கிறோம் சொன்னா, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றுதான் உடைய செய்தியுடைய தலைப்பு. ஏன்னா நிறைய யூடியூப்ல என்னுடைய மெசேஜ் போட்டிருக்கிறோம். அதனுடைய தலைப்பை, என்னுடைய ஊழியத்தினுடைய தலைப்பை சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நான் சொல்லுகிறேன், இந்த கால்வேளையில ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தருவார். கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அத்தனை பேர்களுக்கும் இந்த வாக்குத்தத்தமானது சொந்தமாய் இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அந்த வார்த்தையானது நம்முடைய மேல் இருக்கிறது. இது யாராவது உனக்கு விரோதமா உன் ஆசீர்வாதத்தை கெடுப்பதற்கு யாராவது செய்வன வச்சா நீங்க நஷ்டம் அடைந்துருவீங்களா? இந்த ஆசீர்வாதம் உங்களை விட்டு போயிருமா? இன்னைக்கு உலகத்தார் சொல்லுகிறார்கள், ஐயா ரொம்ப ஓஹோனி என்னுடைய கடை வியாபாரம் இருந்தது, ஓஹோனி நாங்கெல்லாம் ஆசீர்வாதமா இருந்தோம், ஆனா எனக்கு விரோதமா யாரோ செய்வன வச்சுட்டாங்க, எங்களுக்கு விரோதமா யாரோ பொறாமை கொண்டு எங்கள் மேல வந்து மந்திரவாதம் வச்சுட்டாங்க, பில்லி சூனியம் வச்சுட்டாங்க, ஏவல் பண்ணிட்டாங்க, அதனால நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம். உலகத்தார் சொல்லலாம், ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். கரங்களை தட்டி சொல்லுங்க ஆமென். அல்லேலூயாவா, அல்லேலூயாவா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காம. ஏன் தெரியுமா? உன் மேல என்ன இருக்கிறது? ஆசீர்வாதத்தின் ஜீவன் இருக்கிறது. உனக்கு விரோதமாய் ஏது வந்தாலும் அது உன்னை பாதுகாக்கும், அது உன்னை ஜெயிக்க பண்ணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, உன் ஆசீர்வாதத்துக்கு விரோதமான எந்த சக்தியாலும் உன் ஆசீர்வாதத்தை விழத்தள்ள முடியாது. காரணம், உன் தலையின் மேல ஜீவன் இருக்கிறது. ஆண்டவர், நீங்க ஆதியாகமத்தின் புத்தகம் முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த இதை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் முதல் அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிங்க. 21, 22. மகாமச்சங்களையும் கண்டார். தேவன் அவைகளை சமுத்திரத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னாராம், நீங்கள் திரளான மச்சங்களை பிறப்பிக்க கடவது என்று சமுத்திரத்தை பார்த்து சொன்னார். சொல்லிவிட்டு கர்த்தர் சொன்னாரா, அவைகளை ஆசீர்வதித்து, நல்லா கவனிக்கணும், அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில பெருக கடவதும் என்று சொன்னார். அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் என்ன? பலுகி பெருகி சமுத்திரத்தை நிரப்புங்கள். ஆமென் சொல்லுங்க. அவங்க மேல சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் என்ன? நிரப்புங்கள். எதை? சமுத்திரத்தை நிரப்புங்கள். ஒன்னு கேளுங்க, இன்றைக்கு வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா சமுத்திரத்தில் உண்டான மச்சங்களை உலகமெங்கிலும் இருக்கிறதான மீனவர்கள் வாரி கொள்ளுகிறார். ஒவ்வொரு நாளும் பல டன் கணக்கில் என்ன செய்றாங்களா? வாரி எடுக்கிறார்கள். ஆனாலும் சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்கள் குறையவே இல்லை. கரங்களை தட்டிப்பாங்க, ஆமென் சொல்லுங்க. ஏன் தெரியுமா குறையல? சொல்லுங்க, ஏன் குறையல? கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவைகள் மேல் இருக்கிறது. நான் சொல்ல அதே உங்களுக்கு நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அப்படி அவைகள் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும்போது எப்படி குறையாதோ அது போலவே உங்க மேல ஆண்டுடைய ஆசீர்வாதம் இருந்தால் குறையவே, பானையில் குறையாது, கலசத்தில் எண்ணெய் சொல்லுங்க, சொல்லுங்க குறையாது. வாயை திறந்து சொல்லுங்க குறையாது. நாம வாசித்த வசனத்துல ஒரு வார்த்தை எப்படி வருது தெரியுமா? உங்கள் நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவாம். எது நம்முடைய நம்பிக்கை? தேவனுடைய வாக்கு தத்தமே என்னுடைய நம்பிக்கை. அதை நான் என்ன செய்கிறேன்? அறிக்கை இடுகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேல் இருக்கிறது. சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேல் இருக்கிறது. எனக்கு ஒரு குறைவும் இல்லை. அல்லேலூயாவா.
அப்ப நான் சொல்கிறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் பாருங்க, அந்த சமுத்திரத்தை அந்த மச்சங்களை திரும்ப திரும்ப பலுகி பெருக பண்ணுகிறதா. ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம். ஒரு மனுஷன் மேல ஆசீர்வாதம் இருக்கும்போது என்ன நடக்கும் பாருங்க. 26ஆம் அதிகாரம் 12-13 வசனம். ஈசாக்கு அந்த தேசத்திலே, ஒரே ஒரு நிமிஷம், எந்த தேசத்திலே? பெலிஸ்தியரின் தேசத்திலே. அங்க என்ன இருந்தது? பஞ்சம். கரெக்ட். அந்த முதல் வசனம் வாசிங்கன்னா, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சமே அல்லாமல் வேறொரு பஞ்சம் அங்கே உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு எகிப்துக்கு போக இருந்தான். கர்த்தர் சொன்னான், எகிப்துக்கு போகாதே, நான் உனக்கு காண்பிக்கிற இந்த தேசத்துல குடியிரு. சொல்லுங்க எல்லாரும், இந்த தேசத்துல. சில நேரங்களில் ஒரு பஞ்சம் வந்த உடனே எங்கேயாவது ஓடிடணும்னு நினைப்போம். பஞ்சத்துல ஓடின ஒரு குடும்பத்தை சொல்லுங்க பைபிள்ல இருந்து. நகோமியின் குடும்பம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டரை முன்னால வச்சிருங்க எப்பவும். அல்லேலூயாவா. பிரசங்கியாருக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா நம்ம மறந்தாலும் அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு குடும்பம், நகோமியின் குடும்பம் இருந்தது. பெத்லெஹேமில் பஞ்சம். பெத்லெஹேமில் சொன்னா அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீடுல என்ன வந்துருச்சா? பஞ்சம். பஞ்சம் வந்த உடனே பஞ்சம் பிழைக்கிறதற்காக எங்க போனாங்க? மோவாபுக்கு போனாங்க. நல்லா கவனிங்க, கர்த்தர் உன்னை வைத்திருக்கிற இடத்தை விட்டு நீ இன்னொரு இடத்தை தேடி போனால் அது பெத்லெஹேமா இருக்காது, அது மோவாபாக தான் இருக்கும். கர்த்தர் உன்னை வைத்த இடத்துல நிலைத்திரு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உன்னை எந்த இடத்துல வைத்திருக்கிறாரோ அங்கே நிலைத்திரு. ஊழியர்கள் மாறலாம், மாறாத கர்த்தர் உன்னை இங்க நிலைநிறுத்தி இருக்கிறார். அவர் மாறாதவராக இந்த ஸ்தலத்தில் அவர் இருக்கிறார். ஊழியர்கள் மாறலாம், கர்த்தர் மாறாதவர். உன்னை அழைத்தவரும் இந்த ஆலயத்தில் நிலைநாட்டினவரும் கர்த்தர். ஆகையினால தேவன் சொல்லுகிறார், நீ இங்கே நிலைத்திரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயாவா. நீ எங்க போகாத, நீ எகிப்துக்கு போகாத, நீ இங்கே இரு என்று கர்த்தர் சொன்னார். ஆகையினால பெலிஸ்தரின் தேசத்திலே அவன் குடியிருந்தான். அங்கே பஞ்சம் இருந்தது, அங்கே விதை விதைத்தான். நல்லா கவனிங்க, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். கர்த்தர் யார் ஆசீர்வதித்தார்? விதையா ஈசாக்கையா? இன்னைக்கு குழப்பம் என்ன தெரியுமா? நாங்க இருக்கிற இடம் விவசாயம் பண்ற இடம், கல்லிடை குறிச்சி. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அதை விதைக்கிறதுக்கு முன்னால விதையை கொண்டு வந்து ஜோமனை சொல்லுவாங்க. ஆமா தானே? நான் முந்தா நாள் கூட ஒரு நடுகிறாங்க, இந்த மிஷின் வச்சு நடுறாங்க. இந்த நாட்ஸெல்லாம் எடுத்து வெளியில் வரப்பு ஓரமாக வைத்து விட்டு ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் வந்து ஒரு ஜோம் பண்ணிட்டு போயிருங்க. எதற்கு? நாற்றுக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் அவங்க விசுவாசம் அப்படிதான் இருக்குன்னு சொன்னால் நாம் அதை குறித்து ஒன்றும் சொல்லுகிறதுக்கு இல்லை. போய் ஆசீர்வதிச்சு ஜோம் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆனால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் விதையை ஆசீர்வதிக்க வேண்டியதில்லை, நாற்றை ஆசீர்வதிக்க வேண்டியதில்லை. ஆசீர்வாதம் இருக்க வேண்டியது உங்கள் மேல். இன்னைக்கு அநேகரது புரியல உங்களுக்கு. சிலவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, பொருளை ஆசீர்வதிங்க பாஸ்டர், தண்ணியை கொண்டு வந்து இதை தண்ணி ஆசீர்வதிங்க பாஸ்டர், எண்ணெய் ஆசீர்வதிங்க பாஸ்டர். நான் சொல்றேன், எண்ணெயும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியது முன்னால, ஆசீர்வதிக்க வேண்டியது உன்னை. உன் மேல ஆண்டுடைய ஆசீர்வாதம் இருக்குமானால் நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஆசீர்வாதம் இருக்கும். அவனுக்கு உண்டான எல்லாவற்றின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்ததுன்னு பைபிள் சொல்லுது. ஏன்னா ஆசீர்வாதம் என்பது பொருட்கள் மேல அல்ல, உங்க மேல ஆசீர்வாதம் இருக்கணும். உங்க மேல ஆசீர்வாதம் இருக்குமானால் எல்லாவற்றின் மேலும், நீங்கள் ஓட்டுகிற வாகனத்தின் மேல கூட கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். ஆனா அதற்கு முன்னால் நீங்க கவனிக்க வேண்டியது, ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கணும். எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார்? அம்மாவா? அல்லேலூயாவா? இந்த கால வேளையில் நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் வருவதாக. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்கள் மேல் வருவதாக. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உங்கள் மேல் வருவதாக. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த வார்த்தை உங்கள் மேல் பலிக்கட்டும் என்று சொல்லுகிறேன். தேவ பிள்ளையே, உங்க மேல ஆசீர்வாதம் உண்டாவதாக. அல்லேலூயாவா? நீங்க செய்கிற சகலமும், உன் மேல ஆசீர்வாதம் இருந்தால் நீங்கள் செய்கிற சகலமும் ஆசீர்வதிக்கப்படும். உங்க மேல ஆசீர்வாதம் இருந்தால் உன் போக்கும் உன் வரத்தும் ஆசீர்வதிக்கப்படும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வாதமாய் இருப்பாய், வெளியிலும் ஆசீர்வாதமாய் இருப்பாய். காரணம், உன்மேல் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதை ஒருவனாலும் திருப்ப முடியாது. என்னாகமத்தில் வாசிக்கலாம் 23ஆம் அதிகாரத்தில் அங்கே பிலேயாம் சொல்லுகிறான், அவருடைய ஆசீர்வாதத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார், நான் அதை திருப்ப முடியாது என்று சொல்லுகிறார். நான் சொல்கிறேன், உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரானால் அதை ஒரு மந்திரவாதியாலும் திருப்ப முடியாது, வேற எந்த மனுஷனாலும் திருப்ப முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டு என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் உன் சிரசின் மேல் தங்குமானால் அதை திருப்பி விட ஒருவனாலும் முடியாது. தேவ பிள்ளை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. தேவனை விட பெரியவன் ஒருவரும் இல்லை, தேவனை விட வல்லமை உள்ளவர் எவரும் இல்லை. நான் சொல்லுகிறேன், அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் காலவேளை சொல்லுகிறார், உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆகையினாலே எவ்வளவு எடுத்தானா? 100 மடங்கு பூரண பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். இந்த காலவேளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிபூரண ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. உண்மை உள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதங்களை ஈசாக்கை போல நீ உண்மை உள்ளவனாய் இருந்தால் ஆசீர்வாதம் உன்மேல் வரும், உங்கள் மேல ஆசீர்வாதம் வரும். உங்க மேல ஆசீர்வாதம் இருக்குன்னு வச்சுக்கிட்டுங்களேன், எதை குறிச்சு கவலைப்படாதீங்க. நீங்க வாங்குகிற பாதரட்சை முதற்கொண்டு ஆசீர்வாதமா இருக்கும். சரி, நான் சொல்றேன், உங்களுக்கு விளங்குதான் தெரியல. அல்லேலூயா. நீங்க வாங்குகிற பாதரட்சை முதற்கொண்டு ஆசீர்வாதமா இருக்கும். 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் நடந்தார்கள், பாதரட்சை தேய்ந்து போகவில்லை. வஸ்திரம் பழமையாய் அதன் மேல கூட உங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். நீங்க உடனே பாதரட்சை கொண்டு கர்த்தாவே இதை ஆசீர்வதிங்க, பாஸ்டர் சொல்லிட்டாரு இதை ஆசீர்வதிங்கன்னு சொல்லாதீங்க, தவறு. கல்வியை குறித்து பாஸ்டர் சொல்லி கொடுத்தாருன்னு என்னைய மாட்டி விட்டுறாதீங்க. நான் அப்படி சொல்ல வரல. ஆசீர்வாதம் உங்கள் மேல இருந்தால் உங்களுக்குரிய சகலமும் ஆசீர்வாதம் பெறும். விளங்கிச்சா? அல்லேலூயாவா. 2 ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் 2. மறுபடியும் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. எல்லாரும் கவனிங்க, இந்த வார்த்தையின் பொருள் என்ன என்றால், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி என்றால் நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று அர்த்தம். ஏதாவது விளங்கிச்சு? நான் உன்னை பெருக பண்ணுவேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 51ஆம் அதிகாரம் 2வது வசனம். நம்ம கொஞ்சம் விளங்கிக் கொள்ள இன்னொரு வசனம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை உன்னை பெரிய ஜாதியாக்கி என்றால் அர்த்தம் என்ன? நான் உன்னை பெருக செய்வேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தை நம்புகிறீர்கள்? கர்த்தர் உங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 மடங்கு 1000 மடங்கு தேவன் பெருக செய்வாராக. காரங்களை என்ன இப்படி இருக்கிறீங்க? கல்வியை குறித்து பிள்ளைங்க எவ்வளவு பரவாயில்ல போலுங்க. எரேமியா சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கிடைத்த உடனே நான் அதை உட்கொண்டேன். ஆமாவா? இங்க மட்டும் இல்லைங்க, அது உள்ள போட்டோம். உள்ள போயிடுச்சுன்னா அந்த வார்த்தை நீங்க உள் வாங்கிட்டீங்கன்னா உண்மையிலேயே நீங்க வெள்ளக்காரன் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டோம் எழுமின்னு கை தட்டுறான். நம்ம ஆட்களை என்னன்னே தெரியல. வீட்டில இருந்து வரும்போதே தீர்மானத்தோட வருவீங்க போலுக்கு, இன்னைக்கு நான் கையை தட்ட மாட்டேன், அவர் என்ன சொல்லட்டுமே பாரு, இன்னைக்கு நான் கையை தட்டனா பாரு என்று ஒரு பொருத்தனை பண்ணிட்டு வர்ற மாதிரியே இருக்கிறீங்க. அப்படியா? அல்லேலூயாவா. சந்தோஷமா இருங்க. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் 2வது ஆசீர்வாதம் என்ன? நான் உன்னை பெருக பண்ணுவேன். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க குடும்பம் பெருகும், உங்க பிள்ளைகள் பலுகி பெருகுவார்கள். மலடு இருக்காது, பலுகுவீர்கள், பெருகுவீர்கள். நான் இன்றைக்கு நான் பலிபீடத்தில் என்று சொல்லுகிறேன், உங்களுக்குள் ஆணில் ஆகிலும் பெண்ணில் ஆகிலும் மலடு இருப்பதில்லை. நீங்கள் பலுகி பெருகுவீர்கள். கர்த்தர் உங்களை பெருக செய்வார். கர்த்தர் உங்களை பெருக செய்வார். உங்கள் பெருக்கத்தை தடை செய்ய ஒருவனாலும் முடியாது. இந்த சபை இன்னும் பல மடங்கு பெருகும், பல மடங்கு பெருகும். உங்கள் பெருக்கத்தை தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. தடை செய்வதற்கு சத்துரு கிரியை செய்யலாம். உங்கள் பெருக்கத்தை
கண்டு பொறாமை கொண்டு எரிச்சல் அடைந்து உங்கள் பெருக்கத்தை தடை செய்ய விரும்பலாம். உங்கள் பிள்ளைகள் கல்வி வகுப்புல அவர்கள் நல்ல பெருக்கத்தை உடையவர்களாய் இருப்பார்கள். அறிவிலும் கல்வியிலும் ஞானத்திலும் பெருகுவார்கள். அவர்களை கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படலாம். உங்கள் வியாபாரத்தில் கர்த்தர் உங்களை பெருக செய்வார், விவசாயத்தில் பெருக செய்வார். இதை கண்டு அநேகர் பொறாமைப்படலாம். ஆனால் அவர்கள் பொறாமைப்படலாமே தவிர உங்கள் பெருக்கத்தை தடை செய்ய ஒருவனாலும் முடியாது. ஏனென்றால் உன்னை பெருக செய்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் அநேகருக்குள்ள மகிழ்ச்சி வரல. அல்லேலூயாவா? கர்த்தர் உங்களை பெருக செய்வார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் நீங்கள் பல மடங்கு பெருகுவீர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்கள் பெருக்கத்தை ஒருவனாலும் தடை செய்ய முடியாது. வேண்டுமானால் எரிச்சல் அடையலாம், உங்கள் மேல பொறாமைப்படலாம். உங்களை பார்த்த உடனே இவனா எனக்கு தெரியாதா, இவளா எனக்கு தெரியாதா, கொஞ்ச காலத்துக்கு முன்னால பாருடா நடந்து போயிட்டு இருந்தான், அவர் ஒரு சைக்கிள் கூட இல்லாம இருந்தான், இன்றைக்கு சொல்லுங்க கார்ல வரா என்று அவனுடைய குடலெல்லாம் என்ன செய்யுமா? எரி பந்தத்தை போல எரியுமா? நல்லா எரியட்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா அவன் இன்னும் எரியத்தக்கதாக கர்த்தர் உங்களை பெருக செய்வார். உங்கள் பெருக்கத்தை தடை செய்ய ஒருவனாலும். வாசிக்கலாம் யாத்திராமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வரை. 8 முதல் 12 வரை. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் எல்லாரும் கவனிங்க, நம்மிலும் சொல்லுங்க, நம்மிலும் ஏராளமானவர்களும். அல்லேலூயா. புறஜாதி சொல்லுவான், எப்ப நம்ம திருவிழாவுக்கு வருகிறதை விட ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அங்க போகிற கூட்டம் பயங்கரமா இருக்குதப்பா. வருஷத்துல ஒரு தடவை கூட இங்க அப்படி வரமாட்டேங்குது, சோறெல்லாம் போடுறோம் ஒன்னும் வரமாட்டேங்குது. அங்க பாரு, இவங்க போய் காசை கொடுத்துட்டு வராங்க, ஆனா அங்க போற கூட்டம் மிகுதியா இருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தருக்கு ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்கள் நம்மை பார்க்கிலும் என்ன உண்டாயிற்று? அவங்களுக்கு பொறாமை, எரிச்சல் வருகிறது. கவனிங்க, ஏராளமானவர்களும் யாருமா இருக்கிறாங்க? சொல்லுங்க, நல்ல வாயத்தர சொல்லுங்க ப்ளீஸ். சகோதரர்கள் பலத்தவர்களுமா இருக்கிறார்கள். உன் எருதுகள் பலத்தவைகளும். ஆமென் சொல்லுங்க. அப்போ நான் சொல்லுகிறேன், நீங்கள் படிப்பில் இனி வரப்போகிற சந்ததி நம்மை விட எத்தனையோ மடங்கு பலத்தவர்களாய் இந்த சபையில் இருக்கிற இந்த இளம் தலைமுறைகள் அவர்கள் கலெக்டராக, ஐபிஎஸ் ஆக, ஒரு நல்ல உயர் அதிகாரிகளாக நம்மை பார்க்கிற பலத்தவர்களாய் வருவார்கள். அநேக மருத்துவர்கள் இந்த சபையில இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பலத்தவர்களாய் இருப்பார்கள். நம்மை பார்க்கலும் பொருளாதாரத்தில் அவர்கள் எப்படி இருக்கிறாங்க? பலத்தவர்களாய். கார்களை நிப்பாட்ட இடம் இல்லாமல் போகும். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். அல்லேலூயா. நான் மேட்டூர்ல ஊழியம் செய்யும் நாட்களில் ஒரு அம்மா, அவங்க இறந்துட்டாங்க. இப்போ வேறொரு சபைக்கு போகிறவங்க, அவங்க சொன்னாங்களா, இன்னொரு சகோதரர்களை பார்த்து நம்ம சபைக்கு வர ஒரு ஆளை பார்த்து சொல்லி இருக்கிறாங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்கள் சபைகளை பார்த்தீங்கன்னா அநேக கார்கள் வரும். ஆனால் ஏஜி சபையில் ஒரு கார் கூட வரல. ஒரு கார் கூட இல்லை. அவங்க எதை வச்சு தீர்மானிக்கிறாங்க பாருங்க, கார் கூட வரல. அதுவும் நல்லதுதான். இந்த வார்த்தை என் செவிக்கு வந்தபோது ஒரு பெரிய வருத்தத்தை என்னுடைய ஆத்துமாவிலே உண்டாக்கினது. ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்த, ஆண்டவரே இப்படி சொல்றாங்க, ஆண்டவரே நீர் எப்பொழுதுமே எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை எப்பொழுதெல்லாம் நாங்கள் தாழ்த்தப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நீர் எங்களை உயர்த்துகிறவர், இந்த சத்தத்தை நீர் கேட்டிருக்கிறீர், எங்களை ஆசீர்வதியும் என்று நான் ஜெபித்தேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் மேட்டூரை விட்டு வரும்போது எங்கள் சபையில் 11 கார்கள் நின்றது. கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க. அங்க நின்றா எங்களுக்கு என்ன பாஸ்டர்? அல்லேலூயா. உங்க சபையில் 100கணக்கான கார்களை தேவன் தருவார். அவருடைய அர்த்தம் என்ன? அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலத்தவர்களும், பொருளாதாரத்தில் பலத்தவர்களும், அதிகாரங்களில் பலத்தவர்களுமா இருக்கிறார்கள் என்று அவர்கள் கண்டு, என்னவா ஆசீர்வாதம் என்ன சொல்லுங்க சத்தமா? ஆசீர்வாதம் என்ன? உன்னை நான். ஆனா எதிரினுடைய திட்டம் என்ன?
பெருகாதபடிக்கு அவன் எவ்வளவு திட்டம் போடுவான் பாருங்க. நல்ல கவனிங்க. அவன் நாம் பெருக்கத்தை தடை செய்வதற்கு உள்ளேயே என்ன கொண்டு வருவான் சொல்லுங்க? அவன் வெளியிலிருந்து நம்மை தாக்குவதை விட, ஏன்னா வெளியிலிருந்து வரக்கூடிய தாக்குதல் நம்மளை என்ன பண்ணாது, சேதப்படுத்தவே படுத்தாது. ஆகையினால் அவன் செய்கிற மகாபரிய திட்டம் என்ன? உள்ளேயே பிரச்சனைகளை, உள்ளேயே ஒருமன குறைபாடுகளை, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை ஒருவர் குறை சொல்லுதலை, இப்படி உள்ளேயே குழப்பங்களை கொண்டு வந்துதான் நம்முடைய பெருக்கத்தை என்ன செய்வான்? தடை செய்வான். தேவனுடைய பிள்ளைகள் கொஞ்சம் ஞானம் உள்ளவர்களாய் இருங்கள், கொஞ்சம் விசுவாச பிள்ளைகளாய், கொஞ்சம் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். நான் சொல்லுகிறேன், நீங்கள் பலுகி பெருகுவீர்கள். தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி தேசத்திற்கு புறப்பட்டு போகாதபடிக்கும் நான் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். அப்படியே இவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படி அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அல்லேலூயா. அப்ப நீங்க பெருகக்கூடாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவான் சொல்லுங்க? சுமக்கிற வேலைகளினால் உங்களை கடினமாக்குவான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களாய் மாற்றுவான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த கவலை, பிள்ளைகளை குறித்த கவலை, புருஷனை குறித்த கவலை, பணத்தை குறித்த கவலை, பிள்ளைகளின் திருமணங்களை குறித்த கவலை, பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லைங்கிற கவலை, அவன் பேசிட்டாங்கிற கவலை, அவர்கள் நமக்கு விரோதமாய் முறைச்சி பார்த்தாங்கிற கவலை, இப்படி நிறைய பாரங்களால் நம்ம என்ன பண்ணிடுவானா? நிரப்புவான். ஆனால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் மேல் உன் பாரத்தை. அப்ப நம்முடைய பாரங்களை அவர் சுமந்து விடுகிறார். ஓகே, அப்ப நம்முடைய பெருக்கத்தை அவன் தடை செய்ய பார்க்கிறான். கீழே வாசிங்க. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ, நல்ல சத்தமா கைத்தட்ட போறீங்க, எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பலுகி பெருகினார்கள். எல்லாரும் அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பலுகி பெருகினார்கள். அல்லேலூயா. உங்கள் பெருக்கத்தை தடுக்க, தடை செய்ய ஒருவனாலும் முடியாது. காமராஜர் காலத்தில் பக்தவச்சலம் என்ற ஒருவர் இருந்தார். அப்போ மதம் மாற்ற தடை சட்டத்தை அந்த காலத்தில் கொண்டு வர நினைச்சாங்களாம். நிறைய கிறிஸ்தவங்களை மாறிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு மத மாற்ற தடை சட்டம் கொண்டு வரணும்னு பக்தவச்சலம் சொன்னாராம். அப்போ ஒரு சில ஆண்டுகள் சபை முன்பை விட வேகமாய் வளர ஆரம்பித்ததாம். அதே பக்தவச்சலம் சொன்னாராம், இந்த கிறிஸ்தவ மார்க்கம் மூட்டை பூச்சி மார்க்கமாய் இருக்கிறது, அதை நசுக்குனா ஒரு மூட்டை பூச்சி 100 மூட்டை பூச்சி என்ன செய்யும்? மாறுகிறதை போல இவர்களை சும்மா விட்டுருங்க, இவர்களை நசுக்குனீங்கன்னா பலுகி பெருகுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எப்போது கிறிஸ்தவங்களை நீங்க டச் பண்ணினீங்க, அவங்களுக்கு உபத்திரவம் கொடுத்தீங்க, எல்லாரும் ஒன்னா சேர ஆரம்பிச்சிருவான், உபவாசம் பண்ணுவான், ஜெபம் பண்ணுவான், ஒருமனமாயிருவான், சபை வேகமாய் வளரும். ஆமென். அப்ப நான் சொல்றேன், கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பலுகி பெருகுவீர்கள். அப்ப ஆபிரகாமின் ஆசீர்வாதம், இரண்டாவது ஆசீர்வாதம் என்னவா? பெருகுவீர்கள். பக்கத்தில் சொல்லுங்க, பெருகுவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க, பெருகுவீர்கள். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் நீங்களே சொல்லிக்கிடுங்க, உங்க விசுவாசத்தின்படி சொல்லுங்க. 10 மடங்கு, 50 மடங்கு, 100 மடங்கு, 1000 மடங்கு, நீங்களே சொல்லுங்க. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் பல மடங்கு பெருகுவீர்கள், கோடாகோடியாய். ஆமென். அல்லேலூயாவா. ஆண்டவர் பெரியவர். நம்முடைய அளவு ரொம்ப சின்னது.
தேவனுடைய அளவு ரொம்ப பெருசு. அவருடைய விஸ்தாரத்தின்படி தேவன் நம்மை பெருக செய்ய அவர் நினைக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, புதிய ஏற்பாட்டு காலத்தில் இங்க வாங்களேன். புதிய ஏற்பாட்டு காலம், அதே பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி இஸ்ரவேலர்கள் பெருகாதபடிக்கு அவர்கள் தடை செய்ய நினைத்தார்களோ, அதுபோல புதிய ஏற்பாட்டு காலத்திலும் சபை பெருகாதபடி என்ன பண்ணாங்களா? ஏரோது ஒரு பக்கத்தில், ஆசாரியர்கள் ஒரு பக்கத்தில், பரிசேயர்கள் ஒரு பக்கம், எல்லாரும் எழும்பி சபை பெருகாதபடி அவர்களை ஒடுக்கினார்களாம். சவுல் என்கிற வாலிபன் எழும்பி சபையை பாழாக்கினானாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சபைக்கு விரோதமாய் பல கூட்டங்கள் எழும்பினது. அன்றைக்கு மட்டுமல்ல, அநேக வல்லரசுகள் எழும்பினது. இன்றைக்கும் சபைக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழும்புகிறது. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் சொன்ன இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. ஒரு வசனம் வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அல்லேலூயா. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. எத்தனை பேரோடு சபை ஆரம்பிச்சாங்க சொல்லுங்க? என்னமா? 120 பேரோட சபை ஆரம்பிக்கப்பட்டது. எவ்வளவு பேரோட சபை ஆரம்பிக்கப்பட்டுச்சா? 120 பேர். அது எவ்வளவு மாறிச்சது? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு 3320. அதற்கு பின்னால 5000 பேர் சேர்க்கப்பட்டாங்க, 8120. அதற்கு பின்னால பாத்தீங்கன்னா திரளான புருஷர்களும் திரளான ஸ்திரீகளும், திரளான மக்கள் சபையில சேர ஆரம்பித்தார்கள். எண்ணிக்கை அதுக்கப்புறம் எண்ணிக்கை போடல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகினது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு பெருக பண்ணின ஆண்டவர் தான் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். கல்லிடைக்குறிச்சியிலும் இருக்கிறார், முக்கூடலிலும் இருக்கிறார். தேவன் நம்மை பெருக செய்வார். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் பெருக செய்வார். நான் இந்த சபைக்காக மட்டும் சொல்லல, உங்கள் குடும்பத்திற்கும் சொல்லுகிறேன். கர்த்தர் உங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உங்களை பெருக பண்ணுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லாவற்றிலும் பெருகுவீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் அறிவிலும் ஞானத்திலும் பெருகுவார்கள், திறமையில பெருகுவார்கள். விசுவாசிங்க. அல்லேலூயா. பொருளாதாரத்தில் நிச்சயமா நீங்க பெருகுவீர்கள். நல்ல ஆரோக்கியத்தில் நீங்கள் பெருகுவீர்கள். விசுவாசத்தில் தேவன் உங்களை பெருக செய்வார். கர்த்தர் உங்களை பெருக செய்வாராக. உங்களை ஒருவனாலும் உங்களை குறுகி போக பண்ண முடியாது. ஏனென்றால் அவருடைய ஆசீர்வாதத்தின் ஜீவன் உங்க மேல இருக்கிறது. இதை என்றைக்கும் மறக்காதீங்க. அவருடைய ஆசீர்வாதத்தின் ஜீவன் உங்க மேல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு விரோதமாய் சேவனையானாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, நீங்க அதை குறித்து கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை. அல்லேலூயா. அவசியமே இல்லை. நீங்க பயப்படாதீங்க. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு, இல்லைன்னா ஒரு மாதம் 2 மாதம் இருக்கும் நினைக்கிறேன், ஒரு நாள் காலையில் ஒரு 7 மணி இருக்கும், 2 குடுகுடுப்பாக்காரங்க வீட்டு முன்னால வந்து எல்லாம் இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க, அவங்களுடைய வேஷம் எல்லாம் இருக்குது, அவங்க கையில் அடிச்சுட்டு ஸ்தோத்திரம் என்னெல்லாமோ சொல்லிட்டு வர்றாங்க. சொல்லி வாசலில் நின்னாங்க. அப்போ நான் அவர்களை பார்த்து, என்ன வேணும் உங்களுக்கு, என்ன அப்படின்னு சொன்ன. அவர் சொன்னார், என்னெல்லாமா சொல்கிறேன், நீங்கள் அன்னை வேளாங்கண்ணி போங்க, என் வீடு கிறிஸ்தவ வீடுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு வாசலில் வசனம் இருக்குது, சைடில் வசனம் போட்டிருக்கோம், பெத்தல் இல்லைன்னு பெருசாக போட்டிருக்கிறோம். அவன் எல்லாம் பார்க்குறார். பார்த்துட்டு சொல்கிறேன், நீங்கள் அன்னை வேளாங்கண்ணி போங்க, உன்னை அப்படி வச்சிருப்பார் இப்படி வச்சிருப்பார் அப்படின்னு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறார். நான் அவரை கொஞ்சம் இங்கே உள்ளே வாங்க அப்படின்னு. இல்லை சார், நான் அங்கேயே நிற்கிறோம், 2 பேர் உள்ளே வாங்க அப்படின்னு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு ஒரு சேரை போட்டு உட்கார வச்சு. இல்லைங்க, சேரில் உட்கார மாட்டோம், கீழே உட்கார. நாங்கள் கீழே உட்காந்தாங்க. அவங்களுக்கு நான் ஆண்டவர் பற்றி சொன்னேன். காலையில் 7 மணி இருக்கும். ஆண்டவர் பற்றி அவர்களுக்கு சொல்லி, நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறது இருக்கட்டும், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க சொல்லுங்க. கொஞ்ச நேரம் தான் பேசியிருப்பேன். அதை ஒரு சகோதரன் ஓனி அழ ஆரம்பிச்சு. ஒருவருக்கு 40 வயசு இருக்கும், ஒரே 60 வயசு இருக்கும். அந்த 40 வயசுக்காரன் ஓனி அழ ஆரம்பித்தான். இப்போ சொன்னால், என் மனைவி என் கூட இல்லை, என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, நான் தனிமையாக இருக்கிறேன், நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கலாமா சாகலாமான்னு இருக்கிறேன். நான் சொன்னேன், நீ சாக வேண்டாம், உனக்காக ஒருவர் மரித்திருக்கிறார். அல்லேலூயா என்று 2 பேருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்த போது 2 பேரும் அழுதாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன், நீங்கள் சுடுகாட்டிலலாம்
போய் அங்கே பூஜைலாம் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க, நீங்கள் செய்வனை எங்களுக்கு வைக்க முடியுமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறேன். அவர் சொல்கிறார், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், கடவுளுடைய பிள்ளைகளுக்கு எவராலும் செய்வனை வைக்க முடியாது. இதை சொன்னது மந்திரவாதி. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கடந்த 1 மாதம் இல்லை 2 மாதம் இருக்கும் நம்முடைய கல்லடை குறிச்சல் நடந்தது. அவருடைய ஃபோன் நம்பரை வாங்கி கரிசல்ல இருக்கிற பாஸ்டர் மோசஸ் அவர்களுக்கு அந்த நம்பரை கொடுத்து, குடுகுடுப்பை நகர் என்ற அங்கே இருக்குதான், அந்த கரிசல் பக்கத்தில் ரோட்டுக்கு அந்த சைடில் இருக்குன்னு சொல்கிறார். கொடுத்து பாஸ்டர் நீங்கள் அவரை மீட் பண்ணுங்க, அவரை சபைக்கு கூட்டிகிட்டு போங்க. சொன்னார், நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு போகிறேன்யா, நான் கிறிஸ்தவனை மாறுறேன் என்று ஒப்பு கொடுத்து அவர் கொஞ்சம் பணமும் கொடுத்து அவனை அனுப்பி வச்சோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்க மேல ஆசீர்வாதத்தின் ஜீவன் அமர்ந்திருக்குமானால் அதை குலைப்பதற்கு எந்த மந்திரவாதியும் இல்லை, பேயும் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது உங்களை பலுகி பெருக பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த ஆசீர்வாதத்துக்கு விரோதி யார் தெரியுமா? சைலண்ட். அந்த ஆசீர்வாதத்துக்கு விரோதி யாரு? நாம தான். சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதி யார் தான்? நாம தான். நம்முடைய அவிவிசுவாசமும் நம்முடைய மீறுதலும் தான் காரணம். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை நடக்கிற வரைக்கும் உங்க மேல இருக்கிற ஆசீர்வாதத்தை எடுத்து போட ஒருவனாலும் முடியாது. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ பலுகி பெருகுவாய். அல்லேலூயா சொல்லுங்க. நீ பலுகி. சரி, ஒரே ஒரு வசனம் என்னை தொட்ட ஒரு வசனம் இருக்கிறது, அதை வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம், எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 37வது வசனம். எசேக்கியேல் 36:37. கவனிங்க, நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி. இஸ்ரவேல் வம்சத்தாருக்குன்னு சொன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் நாம தான். புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், மாம்சத்தின்படி செய்யப்படுகிற விருத்த சேதனம் விருத்த சேதனம் அல்ல, ஆவியினாலே இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்படுகிற விருத்த சேதனமே விருத்த சேதனம், எழுத்தின்படி அல்ல ஆவியினாலே என்று வேதம் சொல்லுகிறது. ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று நம்மை வேதம் முத்திரை போட்டு காண்பிக்கிறது. இப்ப ஆண்டவர் சொல்ற, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண, நான் அவர்களுக்கு, இந்த சபைக்கு உங்களுக்கு நான் அனுக்கிரகம் செய்யும்படிக்கு நீங்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல் அவர்களில் மனுஷரை பெருக பண்ணுவேன். கரங்களை தட்டி எல்லாரும் நல்ல சத்தமா, மந்தை பெருகுவது போல, மந்தை பெருகுவது போல. அல்லேலூயா. ஒரு ஜோடி வாங்கி விட்டீங்கன்னா போதும், ஆடோ மாடோ ஒரு ஜோடி வாங்கி விட்டீங்கன்னா போதும். கொஞ்ச நாட்கள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த 2 எத்தனையா மாறும் சொல்லுங்க? 4ஆ மாறிடும். ஒரு 6 மாதம் 1 வருஷத்துல மறுபடியும் அது டபுள் மடங்கா மாறிடும். 20 வருஷம்தான் யாக்கோபு தன் மாமனாகிய லாபானிடத்தில் வேலை பார்த்தது. 14 வருஷம் ஒரு மனைவிக்காக, ராகேலுக்காக 14 வருஷம், 7 + 7 14 வருஷம். 6 வருஷம் மட்டும்தான் தனக்காக வேலை பார்த்தான். இந்த 6 வருஷத்துல யாக்கோபின் மந்தை சொல்லுங்களேன் எப்படி பெருகிச்சான்? அவர் சொல்லுகிறார், இந்த ஆற்றை கடந்து போகும்போது கோலும் கையுமாய் போனேன், இப்பொழுது 2 பரிவாரங்கள்னா தெரியுமா? பரிவாரங்கள் என்னவா? இந்த யுத்தத்துக்கு போவாங்க தெரியுமா? பரிவாரங்கள் யுத்தத்துக்கு போவாங்களாம். ஆயிரக்கணக்கான வீரர்கள் போவாங்க, லட்சக்கணக்கான வீரர்கள் போவாங்க. அப்படி 2 பரிவாரமா? அல்லேலூயா. அப்படி கர்த்தர் என்ன பண்ணாரா? 6 வருஷத்துல பலுகி பெருக பண்ணினாரா? நான் சொல்லுகிறேன், அதே கர்த்தர் இன்றைக்கு நமக்கும் வாக்கு பண்ணுகிறார். மந்தை பெருகுவது போல நான் உங்களை பெருக பண்ணுவேன். ஆனா நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இதை நான் அனுக்கிரகம் செய்யும்படிக்கு நீங்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண. அப்ப என்ன பண்ணணும்? வரணுமா? சபைக்கு உபவாச கூட்டத்துக்கு வரணுமா? எத்தனை சொல்றீங்க? ஆமே. அப்ப உபவாச கூட்டத்தில் வந்து
நான் சொல்றேன், ஒரே ஒரு காரியம்தான், ஆண்டவரை எங்களை பெருக செய்யும். இதற்காக ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகள் உங்கள் குடும்பம் பெருகும். நீங்க சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் குடும்பம் பெருகும். ஒவ்வொரு உபவாச கூட்டத்திலும் சபையில் வந்து ஜெபிக்க வேண்டிய ஒரே ஒரு ஜெபம் எங்களை பெருக பண்ணும். முக்கூடலை சுற்றி எத்தனை கிராமங்கள் இருக்கு? என்னமா 60 கிராமங்கள் வச்சுக்கிடுங்களேன். இப்போ எங்களுக்கு கல்லிடைக்குறிச்சியில் ஏறக்குறைய 25,000 மக்கள், அதுக்கு கொஞ்சம் கூட இருக்கிறாங்க. அம்பை தாலுகாவிலே 3 லட்சம் மக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வடக்கு கல்லிடைக்குறிச்சி மட்டும் ஒரு 36 தெருக்கள் இருக்கிறது. ஏன்னா அங்கெல்லாம் கிராமம் எல்லாம் தெருக்கள் தான். அதற்கு இந்த பக்கத்தில் ஏறக்குறைய ஒரு 38 கிராமங்கள் வரைக்கும் இருக்கிறது. இதை தினமும் 9 மணி முதல் 10 மணி வரைக்கும் டெய்லி ஆன்லைன் ஜெபம் பண்றோம். இது கல்லிடைக்குறிச்சி ஏஜி சபையின் குடும்ப ஜெபம் என்று வைத்து ஆன்லைன்ல ஜெபம் பண்றோம். ஒரு கூட்டம் மக்கள் எல்லாம் வருவாங்க பிரேயருக்கு. தினமும் ஜெபிக்கிற ஒரே ஜெபம் எதுதான்? ஆண்டவரை எங்களை பெருக பண்ணும். சுற்றிலும் இருக்கிற எல்லா கிராமங்களை சந்தியும். டெய்லி சொன்னதே திரும்ப 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 சொல்லிட்டு இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயாவா? எத்தனை விரும்புறீங்க இந்த சபை பெருகணும்? அல்லேலூயா. இந்த இடம் முழுவதும் இடங்கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் நம்மளை பெருக செய்வாராக. அல்லேலூயா. ஆண்கள் நிரம்பி வழிய தேவன் உதவி செய்வாராக. இரண்டாவது ஆராதனை நிரம்பி வழிய கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை பெருக செய்யட்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 3 ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தில் 3 ஆதியாகமத்தின் புத்தகம் 12:2 நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை, எல்லாரும் சொல்லுங்க, உன் பேரை ரிப்பேர் ஆக்குறதற்கே பிசாசை இரவும் பகலும் விழிச்சுக்கிட்டே இருக்கிறான். எத்தனை பேர் சொல்றீங்க உங்க பேர் பெருமைப்படணும்? அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் அப்படின்னு ஊர் என்கிற கல்தேரின் தேசத்துல இன்னைக்கு இருக்கிற ஈராக்ல அப்ப குடியிருந்தாராம். அன்றைக்கு அவருடைய பெயர் அறிமுகமே கிடையாது. ஆபிராம் என்கிற பெயர் அவங்க குடும்பத்தை தவிர வேற யாருக்குமே தெரியாது. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமின் வந்தபோது உலகம் இருக்கிற வரைக்கும் ஆபிரகாமுடைய பெயர் சொல்லப்படும். ஆமாவா? தங்கள் குடும்பங்களில் சபையில் மட்டுமே ஆபிரகாம் என்கிற பெயரை உடையவர்கள் இல்லாமல் இருப்பதே இல்லை. இந்த சபையில் எத்தனை பேர் ஆபிரகாம் இருக்கிறீங்க ஐயா? ஆபிரகாம் ஐயா இருக்கிறீங்களா இந்த சபையில் யாராவது? அல்லேலூயா. என்ன இப்படி இருக்கிறீங்க? அல்லேலூயா. நான் ஏதாவது புதிதான ஒரு கிராமத்திலிருந்து ஒரு குடும்பம் முதல்ல ரட்சிக்கப்பட்டு வந்தாங்கன்னா அவங்க சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி ஆபிரகாம் சாராளையும் ஞானஸ்நானம் கொடுத்துறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவங்க தான் அந்த கிராமத்துக்கே விசுவாசிகளின் தகப்பன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்போ ஆபிரகாமுடைய பெயர் இன்றைக்கு வரைக்கும் உலகமெங்கிலும் புகழ்பெற்ற. அமெரிக்காவில் எத்தனையோ ஜனாதிபதிகள் எழுப்பினார்கள். அதுல புகழ்பெற்ற ஒரு ஜனாதிபதி என்றால் ஆபிரகாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த பெயரை ஆண்டவர் என்ன பண்ணாரா? பெருமைப்படுத்தினார். அந்த பெயரை பெருமைப்படுத்தினார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் அந்த ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தமா சொல்றேன். உங்க பேர் இன்னைக்கு யாராவது உச்சரிக்கிறதற்கு வெட்கப்படுகிறார்களா? உங்க பேரை சொல்லுகிறதற்கே கூச்சப்படுகிறார்களா? உங்க பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். இது தேவனுடைய ஆசீர்வாதத்தில் ஒன்று. அநேகருடைய நாவில் உங்கள் பெயரை உச்சரிக்கும்படி தேவன் செய்ய பண்ணுவார். நான் நம்புகிறேன். உன் பெயரை பெருமைப்படுத்துவார். உன் பெயர் பெருமைப்படும். அல்லேலூயா. இன்றைக்கு உன் பெயரை சொல்லுவதற்கு வெட்கப்படுகிறவர்கள் உன் பெயரை சந்தோஷமாய் உச்சரிப்பார்கள். உன் பெயரை சொல்லுவதற்கு சந்தோஷப்படுவார்கள். அப்படி உன் பெயரை பெருமைப்படுத்துகிற கர்த்தர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இருக்கிறார் பாருங்க. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா புகழ்பெற்ற ஒரு மனுஷனை எடுத்து அவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது இல்லை. நான் பைபிளை பார்த்த வரைக்கும் அப்படி இல்லை. ஆண்டவர் யாரை உயர்த்துகிறார் என்றால் ஞானியை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் யாரை தெரிந்து கொள்கிறாரா? நிறைய பைத்தியங்கள் உள்ள உட்கார்ந்து இருக்குல்ல, ஆமாவா?
இங்க ஒரு பைத்தியம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கு. உலகம் பார்க்கறதுக்கு அப்படிதான் தெரியும். ஆமென் சொல்லுங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி ஆண்டவர் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டு அவர்கள் பெயரை என்ன பண்ணுகிறாரா? பெருமைப்படுத்துகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் தன் குடும்பத்தில் 8 பிள்ளைகள், அவர்கள இவனை மட்டும் யாரும் பெருசா எடுத்துக்கிடல. வேதத்தின்படி பார்த்தா அது அப்படிதான் தெரிகிறது. 3 பிள்ளைகள் ராணுவத்தில் இருக்கிறாங்க. மற்ற பிள்ளைகள் என்ன வேலை செய்தாங்கன்னு பைபிள்ல தெரியல. ஆனால் இந்த 8வது பையன் கடைக்குட்டி இவன் எங்க இருக்கிறானா? வனாந்தரத்தில் ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தரோ அவன் பெயரை பெருமைப்படுத்த நினைத்தார். ஆமென். அப்படி இருக்கிறீங்களா? எல்லாரிலும் கடையானவனாய், என்னை யாரும் நினைக்கிறதில்லை பாஸ்டர், என்னை யாரும் மதிக்கிறதில்லை, என் பேரை கேட்டாலே வெறுப்பா இருக்கிறார்கள், எங்க அம்மா அப்பா கூட என்னை மதிக்கிறதில்லை நினைக்கிறீங்களா? இன்னைக்கு இந்த கர்த்தர் காலை வேளையில உனக்கு தான் சொல்ற, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்த போறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தன் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அவனை கூப்பிடல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவனை எதற்கு மட்டும் கூப்பிட்டாங்க தெரியுமா? 3 பையன் ராணுவத்தில் இருக்கிறான், இன்னும் 4 பையன்கள் இருக்கிறாங்க. அவர்களில் ஒருவனை என்ன பண்ணிருக்கலாம்? யுத்த களத்திற்கு சாப்பாட்டை கொடுத்து அனுப்பி இதை கொண்டு கொடுத்து விட்டு அண்ணன்மார்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்று அனுப்பி இருக்கலாம். ஆனா வனாந்தரத்தில் இருந்த அவனை அழைத்து ஈசா என்ன பண்றாரு? சாப்பாடை கொடுத்து அனுப்பி உன் அண்ணன்மாரன் நலமா இருக்கிறாள் என்று அடையாளம் வாங்கி கொண்டு வா. அங்க இருக்கிற அண்ணன் சொல்றா, உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற அகங்காரத்தை அறிவேன், அந்த கொஞ்ச ஆடுகளை எங்கே விட்டு வந்தாய்? அப்ப 4 பேர் எங்கே? என்னுடைய கேள்வி என்ன, இன்னும் 4 பேர் உண்டல்லவா? அவர்கள் ஆடுகள் மேய்க்கிறன்னு பைபிள் சொல்லல, அவர்களிடம் அனுப்பி இருக்கலாமே. அந்த அளவுக்கு தாவீது குடும்பத்தில் அற்பமா எண்ணப்பட்டான் என்று நான் நினைக்கிறேன். அவங்க வீட்டில் சாமுவேல் வந்திருக்கிறார், அங்க ஒரு பலி செலுத்தப்படுகிறது. ஈசாயின் குடும்பத்தை விருந்துக்கு அழைத்து இருக்கிறார். 7 பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள், இவனை அழைக்கவில்லை. ஆமாவா இல்லையா? அவனை அழைக்கவில்லை. வாசிக்கலாமா ஒரு வசனம்? 2 சாமுவேலின் புத்தகம், 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8-9 வசனம். இப்போதோ நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளுக்கு பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து. ஆமென் சொல்லுங்க. எங்க நடந்துகிட்டு இருக்கிறானா? இவங்கெல்லாம் ராணுவத்தில் நடக்கிறாங்க, வீரர்களோடு நடக்கிறார்கள். மற்ற பிள்ளைகள் எல்லாரும் எங்க நடந்தான்னு தெரியல, 4 பேரு. ஆனால் தாவீதோ வனாந்தரத்தில் வெயிலிலும் மழையிலும் குளிரிலும் ஆடுகளுக்கு பின்னால் நடந்து கொண்டே இருக்கிறார். என் அன்பு மகனே மகளே, உன் பெயரை அவமானப்படுத்த சத்துரு நினைக்கலாம், உன் பெயரை கேவலப்படுத்த வேண்டும் என்று, தாழ்த்தி போட வேண்டும் என்று சத்துரு நினைக்கலாம். குடும்பத்தில் கூட யாரும் உன்னை மதிக்காமல் இருக்கலாம். நாளைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உன் பெயரை அநேகருடைய நாவு உச்சரிக்கும்படி, தங்கள் பிள்ளைகளுக்கு உன் பெயரை சூட்டும்படி உன் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். உன் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் உயிர் உள்ள தேவன். தாழ்வில் இருந்து நம்மை எடுத்து குப்பையிலிருந்து உயர்த்தி நம்மை பிரபுக்களோடும் ராஜாக்களோடு உட்கார வைக்கிற கர்த்தர். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆடுகளுக்கு பின்னால் நடந்த உன்னை நான் அந்த ஆட்டு மந்தையை விட்டு நான் எடுத்தேன். அல்லேலூயா. கூலி வேலைக்காரனாய் இருந்த என்னை ஆண்டவர் அங்கிருந்து தான் கர்த்தர் என்னை எடுத்தார். மீன் பிடிக்கிறவர்களை அங்கிருந்து தான் தேவன் எடுத்தார். அத்திப்பழம் காட்டில் அத்திப்பழம் பொறுக்கிக் கொண்டிருந்தவனை அங்கிருந்து தான் தீர்க்கதரிசியாய் எடுத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த மோசேயை அங்கிருந்து தான் தேவன் எடுத்தார்.
என் அன்பு பிள்ளைகளே, உன்னை ஆண்டவர் ஒரு ஸ்தோத்திரம் மரியாதை இல்லாத ஒரு தொழிலாக இருக்கலாம், எல்லாரும் அற்பமா எண்ணப்படுகிற ஒரு தொழிலாக இருக்கலாம். அங்கிருந்து தேவன் உன்னை எடுத்து உன் பெயரை பெருமைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அங்கிருந்து தேவன் உன் பெயரை பெருமைப்படுத்த போதுமானவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நிச்சயமாய் காணப்போகிறீர்கள். இன்றைய தேதி குறிப்பிட்டு எழுதி வையுங்கள். உங்கள் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன வார்த்தை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். 2, நான் உன்னை பெருக செய்வேன். 3, உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பாக்கியம் தெரியுமா அது? உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். ஒரு காலத்துல ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற, இல்லை நம்ம பெயரை நம்ம குடும்பத்தில் அல்லாமல் வேறொரு யாருக்குமே தெரியாமல் இருந்த நம்முடைய பெயரை அநேகருடைய நாவுகள் உச்சரிக்கிறது. வால் போஸ்ட் அடித்து ஒட்டி நம்முடைய பெயரை பெருமைப்படுத்தும் அளவுக்கு ஆண்டவர் புகழ் செய்ய வைக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா சொல்லுங்க? நிச்சயமாய் செய்வார். ஆமென். உன் பெயரை பெருமைப்படுத்த. தொடர்ந்து வாசிக்கிறேன். ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் எடுத்து ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும், ஆமென் சொல்லுங்க, நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து. யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொன்னார், யாக்கோபே நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட வருவேன். சந்தோஷம் இல்லையா? சொல்லுங்க. நீ போகும் இடமெல்லாம், நீ காலையில எழும்பி மகனே மகளே நீ போகும் வியாபாரத்திலே, தொழிலிலே, வேலைக்கு போகும் இடத்திலே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட வருவேன். ஆமென். கிழக்கே போகிறாயா? கிழக்கே நான் வருவேன். ஆண்டவர் அதனால தான் நாம எது பார்க்கிறது இல்லை, நாள் பார்க்கிறது இல்லை, திசைகளை பார்க்கிறது இல்லை, சூழ்நிலைமைகளை பார்க்கிறது இல்லை. நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட வருவேன். திருமணமாகி போகிற அன்பு மகனே மகளே, நீ போகும் இடமெல்லாம் கர்த்தர் உன்னோடு வருவார். பயப்படாதே, விசுவாசமாயிரு. நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக, ஆமென் சொல்லுங்க சத்தமா, உன் சத்துருக்களை எல்லாம் நீ நிர்மூலமாக்க வேண்டாம். நீ கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்திரு. உன் சத்துருக்களை அவரே நிர்மூலமாக்குவார். உனக்கு எதிரே வருகிற சத்துருக்கள் வெட்டுண்டு விழுந்து போவார்கள். உனக்கு எதிரே வருகிற கோலியாத் கீழே விழத் தள்ளுகிறவர் கர்த்தர். உன் சத்துருக்களை எல்லாம் அவர் நிர்மூலமாக்குவார். உனக்கு விரோதமாய் 1000 பேர் வரலாம், அத்தனை பேரை நிர்மூலமாக்குகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற, கவனிங்க முக்கியமான வார்த்தை, பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். அது தானா வரல, அது இயற்கையா வரல. தாவீது என்கிற பெயர் இயற்கையாய் அது புகழ் அடையல, நானே உண்டாக்கினேன். ஆமாவா? உன் பேரை நான் என்ன செய்வேன்? உன் பேரை நான் பெருமைப்படுத்துவோம்பா. யாருமே நினைக்க மாட்டேங்கிறாங்களா? உன் பேரை இழிவா நினைக்கிறாங்களா? அன்றைக்கு ஒரு ஒரு சின்ன டிவி நிகழ்ச்சி, அதுல ஒரு சகோதரன் சொல்றார், எனக்கு பரலோகனி பேர் வச்சுட்டாங்க. பேரே பரலோகமா? பரலோகனி பேர் வச்சுட்டாங்க. அது ஸ்கூல்ல கூப்பிடுற எல்லா பசங்களும் என்ன அந்த நாட்கள் இருந்து ஸ்கூல்ல கேலி பண்ணுவானுங்க, அப்புறம் காலேஜில் கேலி பண்ணுவானுங்க. இப்பவும் ஆபீஸ்ல வேலை பார்க்கிறேன், இப்பவும் என்ன செய்யறாங்க? அல்லேலூயா. ஆனால் அந்த பரலோகம் என்கிற அந்த பெயரில் இருக்கிற மகத்துவம், அந்த மகனை கர்த்தர் ஆசீர்வதித்து அவரை உயர்த்தி மேன்மையாய் கொண்டு வரும்போது அந்த பெயர் சிரிப்புக்கு ஏதுவாக இல்லை, அந்த பெயர் புகழ்ச்சிக்கு ஏதுவாய் மாறும். ஆமாவா? நீங்க நம்புறீங்களா? உங்க பெயரை பெருமைப்படுத்த கர்த்தரால் முடியுமா? அல்லேலூயா. மாற்றுவாருங்க. கூகுள் கம்பெனியில ஒரு மனுஷனை வேலைக்கு எடுத்திருக்கிறாங்க. அந்த மனுஷனுடைய சம்பளம் எத்தனையோ கோடின்னு சொல்றாங்க. அந்த மனுஷன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். பேர் என்ன தெரியுமா? சுந்தர் பிச்சையா. சொல்லுங்க, என்ன பேரு? பிச்சை. ஆமா.
அவங்க அம்மா அப்பாவும் பேர் வைக்கும்போது என்ன நினைச்சு வச்சாங்களோ தெரியாது. ஆனா அந்த பேர் இன்னைக்கு உலகம் எங்கிலும் புகழ் பெறுகிறது. பேர் வேணா பிச்சையா இருக்கலாம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பேர்ல தான் பிச்சை இருக்குது, ஆனா வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் இருக்கிறது. நான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம எல்லாருடைய பெயர்ல தான் ஐஸ்வர்யம் இருக்கிறது. பேர் தான் சமாதானம் இருக்கு. ஆனா அக்காவுக்கு என்ன இல்லை? ஹல்லேலூயா. ஆனா நான் சொல்றேன், இல்ல இல்ல, நான் நெகட்டிவா சொல்ல வரல, நான் விசுவாசமா சொல்றேன். கர்த்தர் உங்கள் பெயரை சமாதான அக்கா மாதிரி இருங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். இந்த சபையில் உங்கள் பெயர் புகழ் அடையும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதே போல என்ன ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வசனங்கள் வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளை எடுத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வசனங்கள் வரை. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரின் நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும், எல்லாரும் கவனிங்க, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். கரங்களை தட்டுங்களேன் கொஞ்சம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், பாவம் மன்னிக்கப்பட அந்த நாமம், ரட்சிக்கப்படணும் என்றால் அந்த நாமம், பிசாசுகளை துரத்த வேண்டுமானால் அந்த நாமம், நோய் சுகமாக வேண்டுமானால் அந்த நாமம், ஆசீர்வாதம் பெற வேண்டுமானால் அந்த நாமம். அல்லேலூயா. எல்லா நாமத்திற்கும். ஆனா இதை ஏன் நான் சொல்ல வர்றேன் கடைசி அப்படின்னா, ஆனால் எப்படி ஆரம்பிக்கிறது? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவது. அந்த சிந்தை உங்களுக்குள் இருக்குமானால் அவரே உங்கள் நாமத்தை பெருமைப்படுத்துவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது என்னவா? கிறிஸ்து இயேசுவின் சிந்தை என்னது? அவர் தேவனுடைய தற்சொரூபமாய் இருந்தும் அதை மகிமையாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமென் சொல்லுங்க. என் அன்பு பிள்ளைகளே, நீங்க ஒரு நாளும் உங்களை உயர்த்தாதீங்க. நான் யார் தெரியுமா? என் பேர் இயேசு, இயேசுன்னு சொன்ன பேய் ஓடும் அப்படின்லாம் சொல்லாதீங்க. அல்லேலூயாவா. என் பேரை கேட்டாலே ஆமா 4 ஊர்ல நடுங்கும் அப்படிலாம் சொல்லாதீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான்லாம் பெரிய மீசையெல்லாம் வச்சு எப்பவுமே அறையில் ஒரு கத்தியும் வச்சுட்டு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஒரு அறையில் ஒரு சைக்கிள் செயினையும் போட்டுக்கிட்டு சங்கம் ஆரம்பிக்கணும். நான் பேரை சொன்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும், அதனால சொல்ல விரும்பல. சங்கம் ஆரம்பிக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு சொல்லி பசங்களை சேர்த்து இப்படிலாம் அலைந்த ஒரு மனிதனை ஆண்டவர் எடுத்து, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், மீசையெல்லாம் வலிச்சு எடுத்துட்டு, அல்லேலூயா சொல்லுங்க. அதெல்லாம் நமக்கு வேண்டாம். நம்ம என் பேரை கேட்டா ஊர்ல நடுங்கும், அந்த ஒண்ணு வேண்டாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர், நீங்க உங்களை தாழ்த்துங்க, உங்க பேரை அவர் உயர்த்துவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடங்கி இருங்க, சபைக்கு கீழ்ப்படிந்திருங்க, உங்களை தாழ்த்துங்கள், தரை மட்டும் தாழ்த்துங்க. சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தம்மை தாழ்த்தினார். என் அன்பு பிள்ளைகளே, உங்களை தாழ்த்துங்க. உயர்வு எங்க இருக்கு தெரியுமா? நான் கண்டுபிடிச்ச 32 ஆண்டுகளை ஊழியம் செய்றேன். நான் கண்டுபிடித்த ஒரே ஒரு காரியம், நம்முடைய உயர்வு எதுல இருக்குன்னு சொன்னா தாழ்மையில தான் இருக்கு. நீங்க எவ்வளவாய் உங்களை தாழ்த்தி கொள்ளுகிறீர்களோ அவ்வளவாய் கர்த்தர் உங்கள் பெயரை உயர்த்துவார். நீங்கள் உங்களை உயர்த்தினால், என் பேர் வரல, என் பேர் அங்க வரல, இதுல வரல, என்னை முக்கியப்படுத்தல, என் பேரை முதல்ல கூப்பிடல, என் பேரை முதல்ல வைக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சொல்ல சொல்ல உங்க பேர் பின்னால போய்கிட்டே இருக்கும். நான் சொல்றேன், மனிதர்களால் அல்ல, தேவனால் போய்கிட்டே இருக்கும். ஆனால் உங்களை எவ்வளவு தாழ்த்த முடியுமோ தாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை எவ்வளவு முன்னால கொண்டு வர முடியுமோ அவ்வளவாய் தேவன் முன்னால கொண்டு வந்து கொண்டே இருப்பார். உங்கள் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா.
உங்கள் பெயரை கர்த்தர் முக்கியப்படுத்துவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்ப சொல்லுங்க, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆமென் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் விசுவாசமாகிய ஆபிரகாமின் பிள்ளைகளாகிய நமக்கு சொந்தமாய் இருக்கிறது. அந்த அந்த வாக்குத்தத்தம் என்னவா? 1, சொல்லுங்க, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். 2, உன்னை நான் பெருக பண்ணுவேன். 3, உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன்.